வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த செய்தியாகும். கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? அது மட்டும் நன்னீராக இருந்தால் எந்த நாட்டிலும் தண்ணீர் பிரச்சனையே இருக்காதே என்ற கேள்வி எழலாம். கடல் நீரில் எளிதில் கரையக்கூடிய தாதுக்கள் அதிக அளவில் உள்ளன. இதனால்தான் அது வாயில் வைக்க முடியாத அளவுக்கு உவர்ப்பாக இருக்கிறது. மழையின் காரணமாக நிலத்தில் உள்ள சோடியம், பொட்டாசியம், கால்சியம், சிலிக்கான், மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் கரைந்து ஆற்று நீரின் மூலம் கடலுக்கு செல்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக 400 கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக கனிமங்கள் கடலை சென்றடைந்ததால் அதன் நீர் உப்பாகிவிட்டது. சூரிய ஒளியின் வெப்பத்தினால் கடல் நீர் ஆவியாகும்போது அதிலுள்ள உப்பு ஆவியாகாமல் கடலிலேயே தங்கிவிடுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 400 கோடி டன் உப்பு கடலுக்குள் செல்வதாக மதிப்பிடப்பட்டு உள்ளது. இதனால் கடல் நீரின் உப்புத்தன்மை அப்படியே நீடிக்கிறது. கடலில் இருந்து நீர் வெளியேற முடியாது என்பதாலும் ஆறுகள் மூலம் கடலுக்குள் கனிமங்கள் வந்து கொண்டே இருப்பதாலும் கடலின் தரைப்பகுதியில் உப்பு படிவம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக கடல் நீரில் 1 லிட்டருக்கு 35 கிராம் என்ற அளவுக்கு உப்பு இருக்கும். ஆனால் இது எல்லா இடங்களிலும் ஒன்று போல் இருக்காது. கடல் நீர் ஆவியாகும் அளவு, ஆறுகளில் இருந்து வரும் தண்ணீரின் அளவு, மழைப்பொழிவு ஆகியவற்றை பொறுத்து உப்புத்தன்மை மாறுபடும். குறிப்பாக பூமத்திய ரேகை ஒட்டி அமைந்துள்ள வெப்பமண்டல பகுதியில் கடல் நீர் அதிகமாக ஆவியாவதால் அங்கு உப்பின் தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது 1 லிட்டர் கடல் நீரில் சராசரியாக 45 கிராம் உப்பு இருக்கும். அதே சமயம் துருவ பகுதியில் பனி பிரதேசமாக காணப்படும் ஆர்க்டிக், அண்டார்டிக் கடல் பகுதிகளில் வெப்பநிலை மிகவும் குறைவு என்பதால் நீர் கொஞ்சமாகத்தான் ஆவியாகும். மேலும் ஆறுகளில் இருந்து வரும் தண்ணீர் மட்டுமின்றி பனிக்கட்டிகளும் உருகி கலப்பதால் இந்த கடல்களின் நீர் உவர்ப்புத்தன்மை குறைவாகவே இருக்கும். இதனால் இங்கு 1 லிட்டர் நீரில் சராசரியாக 30 கிராம் அளவுக்குத்தான் உப்பு இருக்கும். நண்பர்களே, இது நாளிதழில் வந்த செய்தியாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.